அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்க படம் தான் டிராகன். இந்த படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, காலேஜ்ல பயங்கர கெத்தா சுத்திட்டு படிக்காம கிளாஸ்ல அட்டன் பண்ணாம நம்ம இப்பெல்லாம் இருந்தா தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு இருக்கிற ஒரு பையன். அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு குறுக்கு வழியில சக்சஸ்ஃபுல் ஆகலாம்னு நினைக்கிறான். அண்ட் அதனால அவன் லைஃப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் பிரதீப் ரங்கநாதன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மரா எனக்கு இந்த படத்துல தெரிஞ்சாரு. அதுவும் எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எது பண்ணாலும் நமக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. எனக்கு பர்சனலா லவ் டுடே விட இதுல பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி தெரிஞ்சது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். உண்மையா எந்த கேரக்டர்ஸுமே சும்மா பேருக்குன்னு யூஸ் பண்ணல, எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா ஜார்ஜ் மரியன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அண்ட் என்னோட ஃபேவரட் விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் அவங்க ரெண்டு பேருமே கலக்கிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் லியோன் ஜேம்ஸ் அவரோட மியூசிக் சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்காரு. அதுவும் எமோஷனல் சீன்லாம் அவரோட பிஜிஎம் கண்டிப்பா நம்மள கண் கலங்க வைக்கும். அண்ட் எல்லா சாங்ஸுமே படத்துல சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் விஷுவலாவும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆக்ஷன் சீன்லாம் அவங்க பிரசன்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் அஸ்வத் மாரிமுத்து அவரோட ரைட்டிங். இதுல என்னால ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல, ஏன்னா சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க வேணா பாருங்க, செகண்ட் ஹாஃப்ல அவரோட ரைட்டிங் தனியா தெரியும். அதுவும் அவர் எமோஷனல் சீன்லாம் எழுதின விதம் வந்துட்டு கண்டிப்பா பயங்கரமா கனெக்ட் ஆகும். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க, லைக் அரியர்ஸ் வைக்கிறதெல்லாம் கெத்து அப்படிங்கிற மாதிரி குளோரிஃபை பண்றாங்க இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்க, அப்போ புரியும் இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு. ஸோ ஃபைனலா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம். எனக்கு பர்சனலா நெகட்டிவ் அப்படிலாம் ஒண்ணுமே இந்த படத்துல தெரியல. நீங்க ஃபேமிலியோட ஜாலியா போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம். மிஸ் பண்ணாம நல்ல பேக்ட் ஆடியன்ஸோட இருக்கிற தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா ஒரு சூப்பரான வாட்ச் இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.